ஒரு நாளைக்கு நான் 10 ஆள் 20 ஆளா போகிறாங்க, 100 ஆள் 200 ஆள் 300 ஆள் இப்படி தானே உள்ளே கொடுக்குறாங்க. அதில் ஒரு பெரிய காசு. அது இன்னமும் வட சென்னை வந்து இப்போ அணையாத விளக்காக இருக்கிறது அது ஒரு காரணம். சண்டை அதில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதில் யார் பெரியவங்களோ அவங்க தான் கொடுக்க முடியும். சேரான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, சே ராஜேந்திரன் அவரே போலீஸில் இருந்தவர் தான். அவரும் ஒரு பெரிய டீம், அது ஒரு பெரிய லாபி. அது வெள்ளை ரவி உங்களுக்கு தெரியும், ஓசூர் பாகலூரில் வச்சு என்கவுண்டர் செய்யப்பட்டார் வெள்ளை ரவி. ஓசூர் இருக்குல்ல, இப்போ மாநகராட்சி ஆகிட்டு பாகலூர் ரோடு இருக்குது, கர்நாடகா ரோட்டில் அதுதான் இருக்குது. அவரோட வரலாறு ஒருத்தவங்களோட ஹிஸ்டரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தர்ம சங்கடத்துக்கு உள்ளாயிடும். இப்போ நாகேந்திரனோட மனைவி வந்து தேசிய மனித உரிமை ஆணையத்தில் வந்து ஒரு வழக்கு போட்டாங்க. என் திருவேங்கடா என்கவுண்டர் பிறகு என் கணவரை என்கவுண்டர் பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லி போட்டாங்க. அப்புறம் உடம்பு சரியில்லை, ஹைகோர்ட்டுக்கு வந்தாங்க. இந்த மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பண்ணணும்னு சொல்லி ஹைகோர்ட் அலோவ் பண்ணலை அந்த பெட்டிஷனை. எல்லாரும் போய் வைத்தியம் பண்ணுற இடத்துல தான் வைத்தியம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிட்டு நான் ஜெயிலில் பார்த்துருக்கேன், நிறையா முறையை பார்த்துருக்கேன். நான் மனுவுக்கு போவேன்ல, எங்கள் தண்டனை கைதியில் இருந்தார். நான் பார்த்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இருக்கும்.